Again I will build you. மறுபடியும் உன்னை கட்டுவேன். Again I'm going to build you. மறுபடியும் உன்னை கட்டுவேன். Whatever the enemy has broken, என்னென்னலாம் சத்துரு உடைத்து வைத்திருக்கிறார், I am going to build it again. நான் மறுபடியும் அதை கட்ட போகிறேன். Many of you have made some mistakes, you have some brokenness. God says, I am going to start the building process again. Amen. அநேகர் ஒருவேளை தவறுகளை செய்து நீங்கள் சொல்லியிருக்கலாம், நான் உடைக்கப்பட்டு காணப்படுகிறேன். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மீண்டுமாக மறுபடியும் உங்களை கட்டி எழுப்ப போகிறேன். I believe God is going to build your life this year. நான் விசுவாசிக்கிறேன், இந்த வருடம் தேவன் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்ப போகிறார். 52 weeks of this year 2021. இந்த 2021ல இருக்கிற இந்த 52 வாரங்களில், and especially in the second half of this year, முக்கியமாக இந்த வருடத்தின் இரண்டாம் பாகத்தில், 7th month from today, 7ஆம் மாதம் இந்த நாள்ல இருந்து, God is going to build your life again. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்ப போகிறார். When God builds you, கர்த்தர் உங்களை கட்டி எழுப்பும் பொழுது, this time he will make the foundation stronger. இந்த விசை உங்கள் அஸ்திபாரங்கள் மிகவும் உறுதிப்பட்டு காணப்படும். This time he will take care, it will not be broken by people. இந்த தடவை அவர் கவனமாக பார்த்துக் கொள்வார். ஜனங்கள் மூலமாக அது உடைக்கப்படாமல் இருக்கும்படியாக பாதுகாப்பார். He will make sure that foxes cannot enter. அந்த நரிகள் உள்ளே வராதபடி அவர் பாதுகாப்பார். The Lord says, again I am going to start the planting. ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் நான் உங்களை நட்டு வைப்பேன். This July, இந்த ஜூலை the மாதத்தில் dancing is going to start again. Amen. அந்த ஆடல் பாடல் மீண்டும் தொடங்குகிறது. God wants to bring celebration back to the church. கர்த்தர் ஆலயத்திற்கு மீண்டுமாக சந்தோஷத்தை கொண்டு வருகிறார். Your house will be established. உங்கள் வீடு நிலைநிறுத்தப்படும். Your family will be built. உங்கள் குடும்பம் கட்டப்படும். Your children's education will be built. உங்க பிள்ளைகளின் படிப்பு கட்டப்படும். Let us turn our Bible to the prophetic words. தீர்க்கதரிசன வார்த்தைக்காக நாம் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுவோம். Jeremiah எரேமியா 31 31ஆம் அதிகாரம் and verse 4. 4ஆம் வசனம். In fact, I want you to read verse 3 and 4. 3ஆம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். Hallelujah. Hallelujah. சொல்லுங்க hallelujah. Hallelujah. What a wonderful God we serve. என்ன ஒரு அருமையான தேவனை நாம் சேவிக்கிறோம். The Lord has given us a powerful prophetic word. கர்த்தர் ஒரு வல்லமையான தீர்க்கதரிசன வார்த்தையை கொடுத்திருக்கிறார். Again I will build you. மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். Somebody lift your hands and say amen. Amen. Again I will build you. மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். Again I am going to build you. மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். Whatever the enemy has broken, என்னென்னலாம் சத்துரு உடைத்து வைத்திருக்கிறார், I am going to build it again. நான் மறுபடியும் அதை கட்ட போகிறேன். How many of you want to say amen to that? எத்தனை பேர் ஆமென் என்று சொல்ல You might be போறீங்க? thinking, Lord, my life is broken. நீங்க இப்படி யோசிக்கலாம், ஆண்டவரே என் வாழ்க்கை உடைந்து போய் இருக்கிறது. Will I be able to be built again? நான் திரும்பவும் கட்டி எழுப்பப்படுவேனா? Can my life be built again? என் வாழ்க்கை திரும்பவும் கட்டுவீங்களா? I have become old. நான் வயசாகி விட்டது எனக்கு. Can you build my life? என் வாழ்க்கையை கட்டி எழுப்புவீங்களா? Abraham had a doubt. ஆபிரகாமுக்கு இப்படியாக ஒரு சந்தேகம் இருந்தது. He said to God, God, what will you give me, Lord? ஆண்டவரே எனக்கு என்ன கொடுப்பீங்க ஆண்டவரே? Eliezer, the servant in my house, looks to become my son. எலியேசர் பார்த்தா என்னுடைய மகனாக ஆக போகிற மாதிரி தெரிகிறது. I don't have a blessing now. எனக்கு ஒரு ஆசீர்வாதமே இல்லாம இருக்கிறது. But the Lord told Abraham, I will build you. ஆனா ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் உன்னை கட்டுவிப்பேன். Now listen very carefully. கவனமாய் கேளுங்கள். Abraham made a mistake of marrying Hagar because his wife insisted. ஆபிரகாம் ஒரு தவறை செய்து ஆகாரை திருமணம் செய்தார், ஏனால் அவர் மனைவி அதை சொன்னது நிமித்தம். But God did not allow him to be broken because of that mistake. அந்த தவறு நிமித்தம் ஆண்டவர் ஆபிரகாமை உடைத்து விட அனுமதிக்கவில்லை. He blessed Sarah and built Abraham again. சாராவை ஆசீர்வதித்து மீண்டுமாக மறுபடியும் ஆபிரகாமை கட்டி எழுப்புகிறார். Many of you have made some mistakes, you have some brokenness. God says,
I am going to start the building process again. Amen. அநேகர் ஒருவேளை தவறுகளை செய்து நீங்கள் சொல்லியிருக்கலாம் நான் உடைக்கப்பட்டு காணப்படுகிறேன். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் நான் மீண்டுமாக மறுபடியும் உங்களை கட்டி எழுப்ப போகிறேன். How many of you are so happy because receiving this word? எத்தனை பேர் இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்வதில் சந்தோஷப்படுகிறீர்கள்? 2018 January, this is the prophetic word released over our church. நம் சபையின் மேல கூறப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தை இதுதான் 2018 வருடத்தில். So I asked the Lord, are you sure, Lord, I am going to release it again? ஆண்டவரே நான் திரும்பவுமாக இந்த வார்த்தையை நான் ரிலீஸ் பண்ணட்டுமான்னு சொல்லி நான் கேட்டேன். The Lord said, I speak in seasons. ஆமென். ஆண்டவர் சொன்னார் நான் காலங்களில் பேசுகிற தேவனாய் இருக்கிறேன். Who told you that I will not speak again about the same promise? அவர் கேட்டார் யார் சொன்னார் திரும்பவும் அதே வாக்குத்தத்தத்தை நான் செய்ய மாட்டேன் என்று. The Lord told me it is not about you needing this promised word. My children need the word. So you better give the word. ஆண்டவர் சொன்னார் என் பிள்ளைகளுக்கு இது தேவைப்படுகிற வார்த்தையாக இருக்கிறதனால இந்த வார்த்தையை நீங்கள் பேசுங்கள் என்று சொன்னார். உனக்கு பிரசங்கித்த பிரசங்கமாகவும் ஏற்கனவே எடுத்த வாக்குத்தத்தமா இருக்கலாம். என் பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப தேவையான வார்த்தை நான் மறுபடியும் அவங்களை கட்டு வைப்பேன். Amen. This word of God is the need of the hour for my children, so he said once again I'm going to build them. And he is looking at Israel and says, with an everlasting love I have drawn to me. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் நித்திய அன்பினால நான் உங்களை இழுத்து கொள்ளுகிறேன். Jeremiah is not a likable prophet. எரேமியா தீர்க்கதரிசி எல்லாராலையும் விருப்பப்படுகிற ஒரு தீர்க்கதரிசி அல்ல. In fact, when you read Jeremiah chapter 1 until 29 and 30, you will see Jeremiah prophesying about the desolation of Israel so much. இஸ்ரவேல் ஜனங்கள் சோரம் போன காரியத்தை குறித்து எரேமியா 1ஆம் அதிகாரத்திலிருந்து 29-30 வரைக்கும் நாம் வாசிக்கிறதை நாம் பார்க்கலாம். He speaks about the judgment on the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களின் மேல் வந்த நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறதை நாம் காண்கிறோம். How the Lord is unhappy with Israel. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் வேதனைப்படுகிறார் என்பதை நாம் வாசிக்கலாம். But in Jeremiah 29 verse 11 there is a shift of gears. ஆனா எரேமியா 29:11 வசனத்திலிருந்து அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றம் வருகிறது. The Lord says, I am going to show my favor. The end will be prosperous. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. So there is a shift that happens in Jeremiah 29. எரேமியா 29ஆம் வசனத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. And Jeremiah 31 is the chapter where God once again shows his love and promises to be to bless Israel again. இஸ்ரவேல் ஜனங்களை மீண்டுமாக தேவன் அவர் காருண்யத்தை காண்பித்து அன்பை காண்பித்து நேசிக்கிறதை நாம் எரேமியா 31ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். Jeremiah has a tough job. எரேமியாக்கு ஒரு கடினமான ஒரு வேலை கொடுக்கப்படுகிறது. He told the Lord, I cannot speak, I am a small guy. அவர் சொன்னார் ஆண்டவரே என்னால பேச முடியாதுப்பா நான் ஒரு சின்ன பையன். But the Lord anointed Jeremiah and said, I have chosen you in your mother's womb. ஆனா எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் தாயின் கர்ப்பத்திலேயே நான் உன்னை தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன். I have given you a job. நான் உனக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறேன். Jeremiah 1 verse 10. எரேமியா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். To pluck and to break down, to destroy and to overthrow, to build and to plant. பார் பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். The prophet has a very peculiar job. இந்த தீர்க்கதரிசிக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. Sometimes it is to prophesy destruction. சில வேளைகளில் இப்படிப்பட்ட அழிவுகளை தீர்க்கதரிசனமாக உரைப்பதும். But when the time comes, when the season, when the heart of God relents and he changes his tone of love towards compassion towards his people. ஆனா ஒரு காலகட்டம் வரும்பொழுது தேவனுடைய இருதயம் மாறி அந்த காருண்யத்தினாலும் அன்பினாலும் பிள்ளைகளை குறித்து அந்த அன்பினால அவர் காரியங்களை மாற்றுகிறவராய் இருக்கிறார். So that time அந்த காலகட்டத்தில் the same mouth that prophesied destruction அந்த அழிவை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்த அதே வாய் starts prophesying blessing. தீர்க்க தரிசனத்தின் ஆசீர்வாதங்களை கூற ஆரம்பித்தது. That is why you see about after all the power pudungavom nattavom to break, to plant, to destroy, and then it ends by saying to build and to plant. Amen. இவ்வளவு காரியங்கள் அதுல போடப்பட்டு இருந்தாலும் அதில் கடைசியில திரும்பவுமாக நான் கட்டி எழுப்புவேன் என்று அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். Somebody shout hallelujah. Hallelujah. The last two infinitives they are
build and to plant. கடைசி ரெண்டு வார்த்தைகள் உங்களை கட்டி எழுப்புவதற்கும் உங்களை நாட்டுவதற்கும் என்று போடப்பட்டிருக்கிறது. It speaks about creation and recreation. ஆமென். உருவாக்குறதை குறித்தும் மீண்டுமாக உருவாக்குகிறதை குறித்தும் பேசப்பட்டிருக்கிறது. Our God is a God of second chances. நம் தேவன் இரண்டாம் விசை தருகிற தேவனாய் இருக்கிறார். The Lord looked at the potter in Jeremiah. எரேமியால அந்த குயவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். And in verse in chapter 18, 18ஆம் அதிகாரத்தில், that is where he starts turning his tone. அந்த இடத்துல தான் ஆண்டவர் வந்து அவருடைய சத்தமே வித்தியாசமா மாறுது. அவருடைய his tone starts changing. அவர் எப்படி பேசுகிற அந்த தன்மை மாறிக்கொண்டே இருக்கிறது. So in Jeremiah 18 verse 2 to 4, எரேமியா 18ஆம் அதிகாரம் 2 ல இருந்து 4ஆம் வசனம் பார்த்தீர்கள் he என்றால், tells the prophet Jeremiah, go to the potter's house. அந்த தீர்க்கதரிசி எரேமியா பார்த்து சொல்லுகிறார், நீ குயவன் வீட்டிற்கு போ என்று. And while he was watching, அவர் அதை பார்த்து கொண்டு இருக்கிற அந்த the நேரத்தில் potter making a vessel, அவர் ஒரு அழகான ஒரு பாத்திரத்தை வணைந்து the கொண்டிருக்கிறார். Bible says the pot in the hands of the potter was went broken. அந்த குயவன் கையில இருந்த அந்த மண்பாண்டம் கெட்டு போயிற்று என்று சொல்லுகிறார். As he was watching, அவர் அதை பார்த்து கொண்டிருக்கும் the பொழுது potter did not throw the clay away. அந்த களிமண்ணை அவர் தூக்கி எறிந்து விடவில்லை. Rather, he made that pot into another beautiful vessel. இன்னொரு அழகான ஒரு பாத்திரமாக அந்த குயவன் வணைந்து விட்டார். That is the message of hope God wanted to imply to Jeremiah about Israel. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எரேமியா கிட்ட தேவன் பேச இருந்த செய்தி அதுதான். Amen. How many of you believe that you are in the hands of the potter? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அந்த குயவன் கையில இருக்கிற களிமண்ணை போல இருக்கிறீர்கள்? குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. இன்னொரு கையை உயர்த்தி, குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே பார்த்திடுமே. With an eternal love I have loved you. அநாதி சிநேகத்தால் உன்னை நான் சிநேகித்தேன். With great compassion I will draw you close to. மிகுந்த மனதுருக்கத்தோடு உன்னை நான் இழுத்துக்கொள்ள போகிறேன். Are you thinking you have fallen out of favor with God? நீங்க தேவனுடைய கிருபையிலிருந்து இழந்து விட்டீர்கள் என்று யோசிக்கிறீர்களா? Do you feel rejected by people? நீங்க ஜனங்களால புறக்கணிக்கப்பட்டபடி இருக்கிறீர்களா? Lord, how am I going to build my family? ஆண்டவரே, என் குடும்பத்தை நான் எப்படி கட்டி எழுப்ப போகிறேன் ஆண்டவரே? Lockdown after lockdown, Lord. ஆண்டவரே, லாக்டவுன் மேல லாக்டவுன் வந்து கொண்டே இருக்கிறது. I don't have a proper job. எனக்கு சரியான வேலை இல்லையே. I have debts, Lord. அநேக கடன்கள் எனக்கு இருக்கிறது. Whatever I planned is broken. நான் எதெல்லாம் திட்டம் பண்ணினேனோ அதெல்லாம் உடைக்கப்பட்டு காணப்படுகிறது. Is there a hope for me? ஆண்டவரே, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா சுவாமி? The Lord says, again I will build you. ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் உன்னை கட்டி எழுப்புவேன். Again I will build you. மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். You will be built. நீ கட்டப்படுவாய். Your family will be built. உன் குடும்பம் கட்டப்படும். Your house will be built. உன் வீடு கட்டப்படும். Your church will be built. உன் சபை கட்டப்படும். Your spiritual life will be built again. உன் ஆவிக்குரிய வாழ்க்கை மீண்டுமாக கட்டப்படும். Hallelujah. 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 God wants to build you well this time. கர்த்தர் இந்த தடவை நன்றாக உங்களை கட்ட வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். Hallelujah. Hallelujah. Whatever foundation the Lord has raised, ஆண்டவர் எந்தெந்த அஸ்திபாரத்தில் உங்களை கட்டி எழுப்பி இருக்கிறாரோ, the enemy can destroy. சத்துரு அதை அழித்து விடலாம். But God is the creator, Elohim. ஆண்டவர் ஏலோஹீமாக உருவாக்குறவனாய் இருக்கிறார். He is the only person who can recreate your life. அவர் ஒருத்தர் மாத்திரம்தான் உங்கள் வாழ்க்கையை மீண்டுமாக உருவாக்கி தர முடியும். God is the author and finisher
finisher of our faith. கர்த்தர் அவர்தான் நம் விசுவாசத்தின் தொடக்கமும் ஆரம்பமுமாய் He இருக்கிறார். is the one who can start. அவர்தான் ஆரம்பிக்க முடியும். Satan can destroy. பிசாசு அழிக்க கூடும். But the Lord is the person who can recreate. ஆனா ஆண்டவர் அதை மீண்டுமாக உருவாக்கி தர வல்லமை உள்ளவராய் The இருக்கிறார். prophetic word is coming to you this July 1st. இந்த ஜூலை 1ஆம் தேதி இந்த தீர்க்கதரிசன வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. Jeremiah 31:4. எரேமியா 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். O virgin Israel, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, again I will build you. மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். You will be built. நீ கட்டப்படுவாய். Again you will pick up your timbrels மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் and go out to dance with joyful. ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தாரோடும் புறப்படுவாய். Somebody lift your hands and say amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. And verse 5. 5ஆம் வசனம். Again there will be planting. மறுபடியும் நாட்டப்படுவாய். சொல்லுங்க ஆமென். ஆமென். Hallelujah. ஹalleluya. The Lord says again I am going to start the planting. ஆண்டவர் சொல்லுகிறார் மறுபடியும் நான் உங்களை நட்டு வைப்பேன். What is the meaning of planting? அதை நடுவது என்றால் என்ன? The Lord says you will enjoy the fruit. ஆண்டவர் சொல்லுகிறார் நீ அதன் கனிகளை பழங்களை புசிப்பாய். You will eat the fruits. நீங்கள் அந்த பழங்களை புசிப்பீர்கள். So this morning I have 3 agains that I'm going to speak over your life. உங்கள் வாழ்க்கையின் மேல 3 காரியங்களை நான் பேச போகிறேன். Again I will build you. மறுபடியும் உங்களை நான் கட்டவைப்பேன். Again you will be adorned with joy. மறுபடியும் நீங்கள் சந்தோஷத்தினால் நிரப்பப்படுவீர்கள். Again you will plant vineyards. மறுபடியும் திராட்சை தோட்டங்களை நாட்டுவீர்கள். 3 agains the Lord wants to speak over you. உங்கள் வாழ்க்கையில் 3 மறுபடியும் என்கிற காரியங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையின் மேல் பேசுகிறார். First of all you understand why does God want to build you again? முதலாவதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் தேவன் மீண்டும் உங்களை கட்டி எழுப்ப வேண்டும். See, when the Lord passes by desolate places, ஆண்டவர் வனாந்தரம் போல் இருக்கிற இடங்களை தேவன் கடந்து போகும் பொழுது he is not happy. அவர் அதை பார்த்து சந்தோஷப்படுவதில்லை. He always wants to plant and build. எப்பொழுதுமே அவருக்கு காரியங்களை நாட்டவும் அதை கட்டி எழுப்பவும் தான் தேவன் How பிரியப்படுகிறார். many of you want to say amen? ஆமென். When Nehemiah saw the broken walls of Jerusalem, எருசலேமில் உடைக்கப்பட்ட அலங்கங்களை நெகேமியா பார்த்த பொழுது he was filled with a burden by the Lord. தேவனிடத்திலிருந்து அந்த பாரம் அவர் மேல் இறங்கி வருகிறது. And so in 52 days, 52 நாட்களில் because of the burden that God put in his heart, அவர் இருதயத்தில் தேவன் சுமத்தின அந்த பாரத்தின் பிரகாரம் he built the walls of Jerusalem. எருசலேமின் அலங்கங்களை அவர் கட்டி எழுப்புகிறார். Somebody lift your hands and shout a bigger amen. ஆமென். Building comes from the Lord. கட்டி எழுப்புவது தேவனிடத்திலிருந்து வருகிறது. It is the Lord's responsibility to restore. அது தேவனுடைய வேலையாக இருக்கிறது அதை மீண்டும் கட்டி எழுப்புவது. How many of you believe that? Say amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் என்று சொல்லலாமா? So he told Nehemiah to restore the walls of Jerusalem. நெகேமியா கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார் மீண்டுமாக இஸ்ரவேலின் அலங்கங்களை நீ கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொன்னார். And he did it in record time, 52 days. அதை 52 நாட்களில் அவர் அதை செய்து முடித்தார். I believe God is going to build your life this year. நான் விசுவாசிக்கிறேன் இந்த வருடம் தேவன் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்ப போகிறார். 52 weeks of this year 2021. இந்த 2021ல இருக்கிற இந்த 52 வாரங்களில் And especially in the second half of this year, முக்கியமாக இந்த வருடத்தின் 2ஆம் பாகத்தில் 7th month from today, 7ஆம் மாதம் இந்த நாள்ல இருந்து God is going to build your life again. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்ப போகிறார். Somebody clap your hands and give glory to the Lord Jesus. கரங்களை தட்டி இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையை செலுத்தலாமா? Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. And when God builds you, கர்த்தர் உங்களை கட்டி எழுப்பும் பொழுது this time he will make the foundation stronger. இந்த விசை உங்கள் அஸ்திபாரங்கள் மிகவும் உறுதிப்பட்டு காணப்படும். This time he will take care that it will not be broken by people. இந்த தடவை அவர் கவனமாக பார்த்துக் கொள்வார். ஜனங்கள் மூலமாக அது உடைக்கப்படாமல் இருக்கும்படியாக பாதுகாப்பார். He will make sure that foxes cannot enter. அந்த நரிகள் உள்ளே வராதபடி அவர் பாதுகாப்பார். This time he will make sure that no
Nobody, that the thief cannot come inside. இந்த விசை திருடன் உள்ள வரவே முடியாது. Brother, the next building God is going to build, nobody can break, brother. ஆமென். பிரதர், அடுத்த கட்டடத்தை கட்டும் பொழுது யாராலையும் அதை உடைக்க முடியாது. God will give you a permanent solution. கர்த்தர் ஒரு நிரந்தர தீர்வை உங்களுக்கு தரப்போகிறார். No more breaking of your house anymore. உங்க வீடு இனிமே உடைக்கப்பட்டு காணப்படாது. It will be established, saith the Lord. ஆமென். அது உறுதிப்படும் என்று தேவன் சொல்லுகிறார். Your house will be established. உங்கள் வீடு நிலைநிறுத்தப்படும். Your family will be built. உங்கள் குடும்பம் கட்டப்படும். Your children's education will be built. உங்க பிள்ளைகளின் படிப்பு கட்டப்படும். The promise of building has so much of a meaning. கட்டி எழுப்புவது என்கிற வாக்குத்தத்தத்தில் அநேக அர்த்தங்கள் உள்ளே அடங்கி It இருக்கிறது. is not just a literary building alone. அது சாதாரணமாக நம்ம கட்டுகிறதை எழுத்தின்படியான கட்டுதலை குறிப்பதல்ல. It is also spiritual. அது ஆவிக்குரிய கட்டி எழுப்புதலையும் குறிக்கிறது. How many of you want to grow and be built in the Lord? ஆமென். எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ள கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? There is a sister who is watching. ஒரு சிஸ்டர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. And you are saying my life is broken. நீங்க சொல்றீங்க என் வாழ்க்கை உடைக்கப்பட்டு காணப்படுகிறது. My husband has left me. என் கணவர் என்னை கைவிட்டு விட்டார். But the Lord wants to prophesy over you. ஆனா ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக உங்கள் மேல் பேச வேண்டி இருக்கிறார். Today I stand as the elder in the church and I want to bless you. இன்னைக்கு நான் சபையில ஒரு மூப்பராக இருந்து உங்களை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். You will become a Ruth. நீங்க ஒரு ரூத்தாக மாற போகிறீர்கள். And God is going to make you a history maker. கர்த்தர் உங்களை சரித்திரம் படைக்கிறவர்களாய் மாற்ற போகிறார். Just because you lost the love of your husband, this is not the end of the road. உங்க கணவனின் அன்பை இழந்தது நிமித்தம் இதுதான் உங்கள் வாழ்க்கையின் முடிவு அல்ல. There is a God who loves you more than that. அதை காட்டிலும் உங்களை நேசிக்கிற தேவன் இருக்கிறார். Somebody shout amen. Amen. Hallelujah. Hallelujah. In Ruth chapter 4 verse 11. ரூத் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் The elders of Israel, இஸ்ரவேல் ஜனங்களின் மூப்பர்கள், they are prophesying over Boaz. அவங்க போவாசின் மேல தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். When Boaz takes Ruth and redeems the name of an Israelite lineage, இஸ்ரவேலின் அந்த வம்சத்தை போவாஸ் ரூத்தை திரும்பவுமாக மீட்டு எடுக்கும் பொழுது இப்படியாக அந்த மூப்பர்கள் தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார்கள். Let's read Ruth chapter 4 and verse 11. ரூத் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலைப் போலவும் லேயாளைப் போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாய் இருந்து பெத்லெகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். Hallelujah. 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 Can you see how much of lineage God is prophesying over this person? கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த நபர் மேல ஆண்டவர் எவ்வளவு தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். Boaz, போவாஸ், Ruth, life was totally destroyed. வாழ்க்கை முழுவதுமாக அழிக்கப்பட்டிருந்தது. But when they came into the divine alignment of God, ஆனா தேவனுடைய தெய்வீக இணைப்புக்குள் அவர்கள் வந்து நிற்கும் பொழுது, a Moabite woman and an Israelite covenant keeper, ஒரு இஸ்ரவேல் உடன்படிக்கையை காக்கிற ஒரு மனிதரும் ஒரு மோவாபிய ஸ்திரீயும் இணைந்து a curse and a blessing, ஒரு சாபமும் ஆசீர்வாதமும் இணைகிறது. God turns it into an eternal blessing. கர்த்தர் அதை ஒரு நித்திய ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். Hallelujah. Hallelujah. So the elders are prophesying. மூப்பர்கள் இப்படியாக தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். They are saying that your home will be built. உன் வீடு கட்டப்படும் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். And they quote the examples of Rachel and Leah. ராகேல் லேயாவை குறித்து அவர்கள் சொல்லுகிறார்கள். Through Rachel and Leah, ராகேல் லேயாவை குறித்து மூலமாக 12 tribes of Israel were born. இஸ்ரவேலின் 12 கோத்திரங்கள் பிறந்தார்கள். நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், உங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் கர்த்தருடைய உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் இருப்பார்கள். Amen. The children you have begotten will be the covenant keeping children. சரித்திரம் படைக்கிறவர்களாய் இருப்பார்கள். Amen. And they will be history makers. The Lord is going to build your family. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்ப போகிறார். பிறக்க போகிற பிள்ளை, நீ இதுவரைக்கும் உன்னை தாழ்த்தி உன்னை ஒன்றுமில்லாதவள் என்று சொல்கிறாய்.
கர்த்தர் உன்னை மறுபடியும் ஆசீர்வதிக்க போகிறார். உன் கற்பத்தின் கனியை மறுபடியும் ஆசீர்வதிக்க போகிறார். உனக்கு பிறக்க போகிற பிள்ளை சரித்திரம் படைக்க போகிறது. Amen. The child you're going to bear is going to be a history maker, and God is going to bless your womb once again. Somebody lift your hands and shout a bigger amen. Amen. Together they built the family of Israel. அவர்கள் இணைந்து இஸ்ரவேல் ஜனங்களையும் கோத்திரத்தையும் கட்டி எழுப்புகிறார்கள். And the elders are blessing Boaz, and they are saying, in Ephrathah, இஸ்ரவேல் ஜனங்கள் மூப்பர்கள் போவாசை ஆசீர்வதித்து சொல்லுகிறார்கள். 4:11 பின்பகுதியை பாத்தீங்கன்னா, in Ephrathah in Bethlehem you will be famous. எப்ராத்தா பெத்லெஹேம்ல நீ புகழ் பெற்றவனாய் இருப்பாய் என்று சொல்லி அவர்கள் ஆசீர்வதிக்கிறார்கள். In this season இந்த காலகட்டத்தில் God is going to reward some Boaz. கர்த்தர் சில போவாசுகளை கனப்படுத்த போகிறார். Because of the love that you showed to a broken person. நீங்கள் ஒரு உடைக்கப்பட்ட பாத்திரத்திற்கு காண்பித்த அன்பின் நிமித்தம், Because of the love that you showed for the church of God. தேவனுடைய சபைக்கு நீங்கள் பாராட்டின அன்பின் நிமித்தம், Because of the love that you showed to the covenant keeper. நீங்கள் அந்த உடன்படிக்கையை காக்கிறவர்களுக்கு நீங்கள் காண்பித்த அன்பின் நிமித்தம், The Lord is going to give you an eternal name. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நித்திய பெயரை தேவன் சூட்ட போகிறார். God is going to make you famous. கர்த்தர் உங்களை பிரபலமாக மாற்ற போகிறார். How many of you believe that? Say amen. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென் என்று சொல்லலாம். எப்ராத்தா என்கிற பெத்லகேமே, ஆமென். யூதாவின் ஆயிரங்களுக்குள்ளே சிறியவனல்ல, இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிலிருந்து புறப்படுவார். The ruler who is going to rule Israel will come out of O little town of Bethlehem. இந்த எப்ராத்தா, இந்த பெத்லகேமிலிருந்து இயேசு பிறப்பார் என்பதனுடைய தீர்க்க தரிசனமே இந்த போவாஸ்ல இருந்து இந்த blessing ரூத் 4:11 இருந்தா அந்த blessingே பிறந்தது. Man, this complete blessing was born from Ruth 4:11, that God is going to bless a person who's going to be born from Bethlehem. மீகா 5:2 அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை வாசிக்கிறோம். We can read the prophetic word in Micah 5:2. So we are going to continue in building. God is going to build your life. கர்த்தர் உங்களை மீண்டுமாக உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்ப போகிறார். And this time God is going to make you so blessed. இந்த தடவை அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்க And போகிறது. God is going to do in record time. அதை அவர் குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடிக்க போகிறார். Not people, nations around you will know it is the hand of the Lord that has built you. Amen. ஜனங்கள் அல்ல, தேசங்கள் அறிந்து கொள்வார்கள் கர்த்தருடைய கரம் தான் உங்களை கட்டி எழுப்பினது என்று. Ezekiel 36:36. எசேக்கியேல் 36:36. Then the nations around you that remain will know that I the Lord have rebuilt what was destroyed and have replanted what was desolate. I the Lord have spoken and I will do it. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். Somebody lift your hands and shout a bigger amen. Amen. Hallelujah. Hallelujah. The Lord says, I said and I will do it. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இதை சொன்னேன், நான் இதை செய்வேன். And you are going to be in for surprises. உங்களுக்கு பயங்கர ஆச்சரியங்கள் காத்து கொண்டிருக்கிறது. I want to prophesy over some people. ஒரு சிலர் மேல இந்த தீர்க்கதரிசன வார்த்தையை நான் பேச போகிறேன். Your own family is not going to come and help you build. உங்கள் சொந்த குடும்பம் வந்து உங்களை கட்டி எழுப்ப உதவி செய்ய மாட்டார்கள். Your immediate loved ones are not going to help you. உங்க கூட இருந்து உங்களை நேசிக்கிறவர்கள் அவர்கள் வந்து செய்ய மாட்டார்கள். Strangers are going to come and help you build this time. அந்நியர்கள் வந்து உங்கள் அலங்கங்களை கட்டி எழுப்ப உதவ போகிறார்கள். And this is how you will know it is the Lord who has done it. அப்படிதான் உங்களுக்கு அறிந்து கொள்ள முடியும் இது தேவன் தான் செய்திருக்கிறார் என்று. Isaiah 61:4 says, ஏசாயா 61:4 இப்படியாக சொல்லுகிறார். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். Wow. மறுஜாதியா நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாய் இருப்பார்கள். Hallelujah. Hallelujah.
Marujadiya, the Gentiles are going to come and build and they are going to plant for you. ஆமென். மறுஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்ப்பார்கள். They ஆமென். are going to plant for you. They are going to build for you. உங்களுக்காக கட்டி எழுப்ப போகிறார்கள், உங்களுக்காக நாட்ட போகிறார்கள். பிடிச்சவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. God has raised a Cyrus in our nation. நம் தேசத்துல தேவன் ஒரு கோரேசை எழுப்பி இருக்கிறார். Our chief minister will be a Cyrus. Chief minister is going to rebuild all the things that are broken. நம் முதலமைச்சர் எதெல்லாம் உடைக்கப்பட்டச்சோ அந்த உடைக்கப்பட்ட காரியங்களை மறுபடியும் கட்டி எழுப்ப போகிறார். Broken houses will be rebuilt. உடைக்கப்பட்ட வீடுகள் கட்டப்படும். Amen. It's going to happen. அது நடைபெற போகிறது. That is why the Lord is raising Koresh. அதனால தான் தேவன் கோரேசை எழுப்புகிறார். Somebody lift your hands and say amen. கரங்களை உயர்த்தி ஆமென் In fact, சொல்லலாம். churches are going to be built by our CM. நம் சிஎம் மூலமாக சபைகள் கட்டப்பட போகிறது. Hallelujah. ஹalleluya. Like Telangana, தெலுங்கானாவில் நடப்பது போல, like Andhra Pradesh, ஆந்திர பிரதேசம் நடப்பது போல, God will fill him with his wisdom. கர்த்தர் அவருடைய ஞானத்தினால் அவரை நிரப்ப போகிறார். And we are going to see the churches rebuilt. நாம் சபைகள் மீண்டுமாக கட்டி எழுப்பப்பட போகிறதை நம் கண்கள் காண போகிறது. You have been waiting for a long time to hear NLAG church to be built. நீங்க நெடுநாளா NLAG கட்டப்படுவதற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீங்க. You will see it be built this season. இந்த காலகட்டத்தில் அது கட்டி எழுப்பப்படுகிறதை பார்க்க போகிறீர்கள். நம்முடைய அருமையான பாஸ்டர் மோனையாவுடைய சபை இந்த பட்டணத்துக்கு ஒரு அடையாளமா இருக்குது. அவங்க சபை கட்டும் போது எல்லா சபைகளும் இந்த தமிழ்நாட்டில் கட்டப்படும்ன்றதை நீங்க பாப்பீங்க. Amen. When his church is being built, we will see many churches being built in Tamil Nadu. Remember when we were in RRC, the Lord spoke about how the destruction is coming. நம்ம ஆராசில இருக்கும்போது அந்த அழிவுகளை குறித்து தேவன் பேசினதை ஞாபகம் That is வைத்திருப்பீர்கள். why we went around the city and we did Bless Chennai. அதனால தான் பட்டணத்தை சுத்தி கடந்து சென்று நாம் Bless Chennai என்று செய்தோம். Satan is coming to destroy with floods and so many other things. அநேக காரியங்களை குறித்து பிசாசு திட்டம் பண்ணி அழிக்க போகிறான் என்று சொல்லி நாம் ஜெபத்தை That நடத்தினோம். season is over. அந்த காலம் முடிஞ்சிருச்சு. Now it is time for God to build again. இப்பொழுது மறுபடியுமாக கட்டி எழுப்புகிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். Somebody said amen. Amen. Our church also will be built by the Lord. நம் சபையும் தேவனால் கட்டப்படும். And it is going to be a great testimony to all the nations who see around us. தேசங்களுக்கு நம்மை பார்த்து கொண்டிருக்கிற தேசங்களுக்கு ஒரு பெரிய சாட்சியாக இருக்க That is போகிறது. Ezekiel 36:36 for you. Underline it. அதுதான் எசேக்கியேல் 36:36 அதை கோடிட்டுக் கொள்ளுங்கள். I the Lord have rebuilt நான் அதை மீண்டுமாக கட்டி இருக்கிறேன். and have replanted. நான் அதை மீண்டுமாக பயிரிட்டு இருக்கிறேன். Somebody lift your hands and say amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. So number 2 is planting of vineyards. இரண்டாவதாக திராட்சை தோட்டங்களை நடுவது. First the Lord said again I will rebuild. முதலாவது ஆண்டவர் சொன்னார் மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். And in 31:5 31:5 Jeremiah 31:5 எரேமியா 31:5 வசனத்தில் again you shall plant vineyards. மறுபடியும் நீங்கள் திராட்சை தோட்டங்களை நாட்டுவீர்கள். The Lord said I will build, you will plant. அவர் சொல்லுகிறார் நான் உங்களை கட்டுவிப்பேன், நீங்கள் அதை நடுவீர்கள். புரியலையா? நம்மள கட்டுற வேலை அவருது, விதைக்க வேண்டியது நம்ம வேலை. Amen. His job is to build us, our job is to sow the seeds. He can send blessing from above. அவர் மேல இருந்து ஆசீர்வாதங்களை நம்ம மேல அனுப்ப He will முடியும். build you. அவர் உங்களை கட்டி எழுப்ப போகிறார். He will build your family. அவர் உங்கள் குடும்பத்தை கட்டி He எழுப்ப will build போகிறார். your house. உங்கள் வீட்டை கட்டி எழுப்ப But போகிறார். for the abundance, அந்த நிறைவுக்காக, for the harvest, ஒரு அறுவடைக்காக you have to plant vineyards. நீங்கள் திராட்சை தோட்டங்களை நட வேண்டும். Somebody lift your hands and say amen. ஆமென். Vineyard means திராட்சை தோட்டம் என்றால் it is a blessing of the Lord. அது தேவனுடைய ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. Your wife shall be a vineyard planted by the வீட்டோரங்களில் house. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை செடியை போல How இருப்பாள். many of you want to say amen? Amen. So vineyard shows about the family. திராட்சை தோட்டம் எதை குறிக்கிறது என்றால் ஒரு குடும்பத்தை குறிக்கிறது. And wine denotes about
the anointing. திராட்சை ரசம் அபிஷேகத்தை குறிக்கிறது. Amen. Somebody said amen. Amen. When a wine from the grape is taken, ஒரு திராட்சை பழத்திலிருந்து அந்த பழ ரசம் எடுக்கப்படும் பொழுது something happens inside the wine. அந்த பழத்திற்குள்ள ஏதோ ஒரு காரியம் A நடைபெறுகிறது. transformation happens inside the wine. அந்த திராட்சை ரசத்துக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. And it brings joy. அது ஒரு களிப்பை கொண்டு வருகிறது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? Amen. There was a competition between many trees in the wilderness forest. ஒரு காட்டுல அநேக மரங்களுக்குள்ள ஒரு பெரிய போட்டி ஒன்று இருந்ததாம். So all the trees of the forest, they looked at the wine tree and they asked, come and become king over us. அந்த எல்லா மரங்களும் பார்த்து இந்த திராட்சை செடியை பார்த்து சொல்லுச்சா, நீ வந்து எங்கள் மேல ராஜாவா இரு என்று சொல்லுச்சா. So what did the wine tree reply? அந்த திராட்சை செடி என்ன பதில் கொடுத்ததாம்? The wine tree replied and said, அந்த திராட்சை செடி இப்படியாக பதில் சொன்னதாம், I am the one who gladdens the heart of kings and men. நான் ராஜாக்களும் ஜனங்களின் இருதயத்தை களிக்கூற செய்கிறவன் நான் தான். Will I leave என்னுடைய மதுரத்தை, will I leave my joy and come for an earthly position? நான் என்னுடைய மதுரத்தை அதற்கு திராட்சை செடி தேவர்களையும் மனுஷரையும் மகிழ பண்ணும் என் ரசத்தை நான் விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்றது. Hallelujah. Hallelujah. The Bible says it gladdens the heart of God and kings. Amen. வேதம் சொல்லுகிறது தேவனுடைய இருதயத்தையும் ராஜாக்களின் இருதயத்தையும் களிகூற செய்கிறதா இருக்கிறது. Hallelujah. 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 In Song of Songs, உன்னத பாட்டில் you see about the love compared to the wine tree. அந்த நேசத்தை இந்த திராட்சை செடிக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இனிமையான. He is more sweeter than the wine. So the wine itself denotes the love of God, the compassion of God and the anointing of God. அந்த திராட்சை ரசம் எதை குறிக்கிறதுனால் தேவனுடைய நேசத்தையும் தேவனுடைய அபிஷேகத்தையும் குறிக்கிறதா இருக்கிறது. How many of you want to say amen to that? Amen. Lift your hands and shout a bigger amen. கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லலாமா? Amen. Amen. You see in the blessing Joel chapter 2 verses 22 to 24, you will read that the wine will yield riches. யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்ப்போம் என்றால் எப்படி இந்த திராட்சை ரசம் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது என்று நாம் பார்க்கலாம். Joel chapter 2 verse 22. வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்றீங்களா? Whenever God wants to bless Israel, எப்போலாம் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று He விரும்புகிறாரோ shows them the fig tree and the wine. அத்திமரத்தை காண்பிக்கிறார், திராட்சை செடியையும் ஒப்பிட்டு சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. In Song of Songs chapter 2 verse 13, உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அத்திமரம் காய் காய்த்து திராட்சை செடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளக்கிறது. Hallelujah. Hallelujah. என்ன கொடுக்குதா திராட்சை செடி? ஒரு அழகான ஸ்மெல், அரோமா, ஒரு பெரிய ஒரு fragrance and aroma. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. எத்தனை பேருக்கு ஆண்டவருக்கு ஒரு வாசனையாக மாற வேண்டும்? Amen. How many of you want to be a sweet aroma unto Jesus? Your life is going to be a great sweet aroma. உங்கள் வாழ்க்கையே ஒரு நறுமணமாக நற்கந்தமாக மாற போகிறது. Somebody lift your hands and say amen. Amen. That is the blessing of the wine tree. அதுதான் இந்த திராட்சை தோட்டத்தின் ஆசீர்வாதங்கள். Israeli agriculture considered planting vineyards as a blessing. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த திராட்சை தோட்டங்களை நாட்டி அதை ஒரு பெரிய ஆசீர்வாதமாக அவர்கள் கருதுவார்கள். In Psalm 104 and verse 15, சங்கீதம் 104:15 மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். This is not wine meaning intoxicating. ரம் விஸ்கி கிடையாது. நீங்க உடனே வைன் ஒன்று பாஸ்டர் வைன் குடிக்க சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு வாங்கிடாதீங்க. இது இந்த போதை உண்டாக்குகிறது அல்ல,
உண்மையான திராட்சரசம். Amen. This is a true wine. It is not intoxicating. ஆண்டவர் மட்டையாக்குற ஒண்ண உங்ககிட்ட கொடுத்துட்டு ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்ல மாட்டார். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்களேன். குடிச்சிட்டு போய் ஒருத்தனை வெட்டுறது, வேசித்தனம் பண்றத ஆண்டவர் ப்ரோமோட் பண்ண மாட்டார். ஆண்டவர் நன்மையான ஈவுகளை தருகிறவர். Amen. He is the one who gives good things to us. Even in Joel 2:19, யோவேல் 2:19, நான் புது எண்ணெய், புது தானியம், புது திராட்சரசத்தை உங்களுக்கு அனுப்புகிறேன். Somebody lift your hands and say amen. Amen. The blessing of the new wine. புதிய திராட்சரசத்தின் ஆசீர்வாதம். Old wine is fermented wine. பழைய திராட்சரசம் புளிப்புள்ளதா இருக்கும். That is the one brings intoxication. அதுதான் அந்த போதையை கொண்டு வரும். But God is promising a blessing of a new wine. ஆனா ஆண்டவர் புது திராட்சரசத்தின் ஆசீர்வாதங்களை கொண்டு வருவேன் என்று ஆசீர்வதிக்கிறார். Deuteronomy 7:13. உபாகமம் 7:13, உன் மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்பக்கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். Hallelujah. Hallelujah. உன் திராட்சை ரசத்தை ஆசீர்வதிப்பார். He சொல்லுங்க says, ஆமென். I will bless your wine. So this is very important, you have to understand. இது ரொம்ப முக்கியமான காரியம், நீங்கள் இதை புரிந்து கொள்ள New வேண்டும். wine is a blessing from the Lord. புது திராட்சை ரசம் தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதமாய் இருக்கிறது. God says to the people of Israel, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் you சொல்லுகிறார், will plant new wine. நீங்கள் புது திராட்சை தோட்டத்தை நாட்டுவீர்கள். சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. The blessing in Deuteronomy 28, உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பார்ப்போம் என்றால், you will eat the fruit of your labor. கையின் பிரயாசங்களை நீ சாப்பிடுவாய். But the opposite, ஆனா அதற்கு நேர்மறையாக இருக்கிறது. Deuteronomy 28 verse 30. உபாகமம் 28:30ஆம் வசனம், பெண்ணை உனக்கு நியமிப்பாய், வேறொருவன் அவளுடன் சயனிப்பான், வீட்டை கட்டுவாய், அதிலே குடியிருக்க மாட்டாய், திராட்சை தோட்டத்தை நாட்டுவாய், அதன் பலனை அனுபவிக்க மாட்டாய். Meaning you will plant but somebody else will be eating. நீங்க நாட்டுவீங்க, ஆனா வேற யாரோ ஒருத்தர் அதன் பலனை சாப்பிடுவார்கள். But today God says, ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், from the 7th month, இந்த 7ஆம் மாதத்திலிருந்து whatever you plant, எதெல்லாம் நீங்கள் நட்டு வைக்கிறீர்களோ, you are going to eat the fruit. நீங்க அந்த ஆசீர்வாதத்தை புசிக்க போகிறீர்கள். Somebody lift your hands and shout a bigger amen. ஆமென். In Numbers 13:27, என்னாகமம் 30:37, when the Lord promised the entering of the promised land, அந்த கானானுக்குள் உள்ளே செல்லுகிற அந்த ஆசீர்வாதத்தை சொல்லும் பொழுது, they found the land filled with milk, honey and wine, grapes. பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானானை தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். என்னாகமம் 13:27. அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்திற்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. When they carried the fruit of the land, they brought the grapes from the land. They were not able to carry alone. ஒரு கொத்து திராட்சை கொப்பை 2 பேர் தோள்ல தூக்கிட்டு வந்தாங்களாம். Amen. When they wanted to show the blessings of the land, one person couldn't carry that blessing, 2 people were carrying it on their shoulders. Israel tourism symbol is 2 people carrying the grapes. இஸ்ரேல் டூரிசம் சிம்பல் இப்படி தான் போட்டிருக்கோம், 2 பேர் ஒரு பெரிய திராட்சை கொலையை தூக்கி கொண்டு போவார்கள். In Deuteronomy 8 and verse 8, உபாகமம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதளம் செடிகளும் உள்ள தேசம், அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஹalleluya. ஹalleluya. So in the Hebrew culture, அந்த எபிரேய பழக்க வழக்கங்களில், the law forbids the people to eat the fruit of the vineyard for 3 years. 3 வருடங்களுக்கு அந்த நிலத்திலிருந்து வருகிற கனிகளை அவர்கள் புசிக்க. In Leviticus 19 verse 23 to 24, 25 we read that. லேவியராகம் 19ஆம் அதிகாரம் 23ல இருந்து 25. 23ல இருந்து 25 நாம் இதெல்லாம் வாசிக்க கூடும். That is you have to plant for 3 years and only then in the harvest week of the 4th
you can read in the 5th and subsequent years. அந்த அறுவடை செய்து அந்த 3 வருடங்கள் நீங்கள் நாட்டி அதை எடுக்கக்கூடாது. 3ஆம் வருடத்திற்கு பிறகு 4-5ஆம் ஆண்டுகளில் நீங்கள் அதை அறுவடை செய்து இப்போ எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு திராட்சை தோட்டங்களை தரப்போறேன், நீங்க இனிமேல் அதனுடைய கனியை புசிக்க போறீங்க. Amen. What God wants to speak to you is, I'm going to give you vineyards and you're going to eat the fruit of the vineyard. அதுல இன்னொரு ரகசியம் இருக்கு. There's another secret inside that. திராட்சை தோட்டத்தை நாட்டிட்டு நீங்க 4வது 5வது வருஷத்துக்கு மேல புசிக்க போறீங்க அப்படின்னு அர்த்தம்னா, நீ அது வரைக்கும் உயிரோட இருப்பேன்னு அர்த்தம். Amen. It means that 4-5 years you will be still alive to enjoy the blessing. Hallelujah. இன்னைக்கு நட போறீங்க. Today you're going to plant it. அதை சாப்பிடுறதுக்கு நீங்களும் நானும் கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு நீடித்த ஆயுசு நாட்களை தருகிறேன். And I will give you eternal years of living. That is the revelation in planting vineyard. அதுதான் அந்த திராட்சை தோட்டங்களை நாட்டுவதில் இருக்கிற That is the blessing of the righteous. அதுதான் நீதிமான் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம். You plant and you will eat the blessing. நீங்கள் அதை நாட்டுவீர்கள், நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை புசிப்பீர்கள். Again I will build. மறுபடியும் கட்டுவேன். Again you will plant. நீங்கள் மறுபடியும் நீங்கள் நாட்ட போகிறீர்கள். Number 3. மூன்றாவதாக, Again you shall praise me. மறுபடியும் நீங்கள் என்னை துதிக்க போகிறீர்கள். Again you will dance before me. மறுபடியும் எனக்கு முன்பாக ஆடல் பாடல் சத்தத்தோடு வருவீர்கள். Today we are not able to celebrate in the church. இப்பொழுதெல்லாம் நம் ஆலயத்துல நம் மகிழ்ச்சியாக கொண்டாட முடிவதில்லை. We are not able to dance in the church. சபையில வந்து நடனம் ஆட முடிவதில்லை. We are not able to celebrate. நாம் கொண்டாடவே முடியவில்லை. Everybody around us are mourning. எல்லாருமே நம்மை சுத்தி அவர்கள் சோகத்துல இருக்கிறார்கள். இல்ல யாராவது இறந்துட்டாங்க, அதை குறித்து அவங்க வேதனையோட இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ண முடியும்? How can we celebrate when other people are going through a very sad phase in their life? ஆண்டவர் சொல்றாரு, But God says, இந்த 7ஆம் மாசத்துல இருந்து from the 7th month, உங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாற போகிறது. all your sadness is going to turn into joy. புலம்பல் எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற போகிறது. And every weeping is going to turn into dancing. உங்க புலம்பலுக்கு பதிலாக கர்த்தர் உங்களுக்கு நடனத்தை கொடுக்க போகிறார். Amen. God is going to give you dancing instead of your mourning. தாவீதை போல நடனமாடி பாவை ஸ்தோத்தரிப்பே. இதெல்லாம் நம்ம ஒரு காலத்துல எப்படி ஆடி பாடி பாடுவோம். அந்த நடனம் எல்லாம் என்னாச்சுங்க? இனிமேல் நடனமே கிடையாது, எல்லாரும் சாவுங்கடா, எல்லாரும் இனிமேல் அழுகாட்சியா இருங்க, எல்லாரும் இனிமேல் சர்ச்சுக்கு வரும்போது மூக்குழிகளா இருங்கள், எல்லாரும் வரும்போது ஒரு பாக்ஸ் ஆஃப் டிஷ்யூ பேப்பரோட வந்துருங்க, அழுது அழுது பே பே பே. ஆண்டவர் சொல்றாரு, எரேமியா 31 அதிகாரம். Amen. In Jeremiah chapter 31, 4ஆம் வசனத்துல, in the 4th verse, மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவார். once again you will start from here with the people who dance and sing and praise the Lord. The same God. அதே தேவன். In the same Jeremiah chapter 7 verse 34. நான் யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் களிப்பின் சத்தத்தையும் மகிழ்ச்சியின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் ஓய பண்ணுவேன், தேசம் பாழாகும். Is it not true that our nation has gone desolate? நம் தேசம் பாழாய் போய் இருக்கிறது அல்லவா? God says, ஆண்டவர் சொல்லுகிறார், again you will start singing, dancing and praising God. Amen. மறுபடியும் நீங்கள் துதித்து ஆடி பாடி தேவனை துதிக்க போகிறீர்கள். Hallelujah. Hallelujah. Same thing, when God is angry, ஆண்டவர் கோபமாக இருக்கும் பொழுது you cannot dance. உங்களால ஆடல் பாடல் நடனத்தோடு அவரை ஆராதிக்க முடியாது. In the same Jeremiah chapter 16 verse 9, அதே எரேமியா 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், Jeremiah 25 verse 10, 25 10ஆம் வசனத்தில், the Lord says, I will cause the dancing to cease. ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா ஆடல் பாடலையும் நான் நிறுத்தி விடுவேன். But from 2020, ஆனா 2020ல இருந்து we have humbled ourselves before the Lord. தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்திருக்கிறோம். We have purged ourselves of the sinfulness. எல்லா பாவங்களிலிருந்து நாம்
வெளியே வரும்படியாக அவரை We நாம் have start தாழ்த்தி praying more. நாம் இன்னும் அதிகமாக ஜெபிக்க You have ஆரம்பிக்கிறோம். start getting up early in the morning நீங்கள் அதிகாலையில எழும்பிக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள். and you are sitting in prayer. நீங்கள் ஜெபத்துல உட்காருகிறீர்கள். Do you think God will keep you mourning again? ஆண்டவர் திரும்பமாக உங்களை இந்த துக்கத்துக்குள்ள கொண்டு போவார் என்று He நினைக்கிறீங்களா? is going to make the dancing start again. ஆமென். அந்த ஆடல் பாடல் சத்தத்தை தேவன் மீண்டும் துவங்க போகிறார். நடனமாடி ஸ்தோத்திரிப்பேன். Amen. I will dance and sing unto the Lord. The Bible teaches us to come before the Lord with not just singing but also dancing. வேதம் இப்படியாக சொல்லிக் கொடுக்கிறது, நாம் வெறும் பாடல் மூலமாகவும் மாத்திரமல்ல ஆடியும் தேவனை ஆராதிக்க முடியும். When will you dance? நீங்க எப்போ நடனம் ஆடுவீர்கள்? If you see the European football match, இந்த யூரோப்பியன் ஃபுட்பால் மேட்ச் நீங்க பாப்பீங்கன்னா, when Denmark scored 4 goals டென்மார்க் 4 ஸ்கோர் எடுத்தபோது in their capital city Copenhagen, கோப்பன்ஹேகன்ல when they scored 4 goals against the opposite team, ஆப்போசிட் டீமுக்கு அகைன்ஸ்டா 4 கோல்கள் அவர்கள் the எடுக்கும்போது whole stadium is dancing. அந்த முழு ஸ்டேடியமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சது. Oh, 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 everybody is dancing. எல்லாரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. Kundu only dancing. Kullo netta dancing. Small children, old people, everybody dancing. Why? The joy of victory. Amen. அந்த ஜெயத்தின் சந்தோஷத்து நிமித்தம் எல்லாரும் ஆடல் பாடல் சத்தத்தோடு அவர்கள் ஆடினார்கள். This is in contrast. See, Jeremiah is prophesying about captivity and freedom. எரேமியா இப்படியாக தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். அவர் சிறையிருப்பை குறித்தும் பேசுகிறார், விடுதலையை குறித்தும் In பேசுகிறார். Psalm 137, சங்கீதம் 137 the Israelites are requested to sing. இஸ்ரவேல் ஜனங்கள் பாடும்படியாக சொல்லப்படுகிறார்கள். In their captivity, they are asked to sing சிறையிருப்புல அவங்க பாடணும்னு சொல்லப்படுகிறது. by the rivers of Babylon, அந்த பாபிலோன் நதிகள் அண்டையில் where they were captured. எந்த இடத்துல அவர்கள் சிறை பிடிக்கப்பட்டார்களோ. Verse 3. Yeah. எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சீயோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். Listen very carefully. கவனமாய் கேளுங்கள். Israelites are known for their singing and worship. இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொன்னாலே பாடலும் ஆடலும் அவர்களை ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. All their festivals, எல்லா பண்டிகைகளிலும் they will sing, they will dance and they will praise God. அவங்க நல்லா தேவனை துதிப்பார்கள், பாடுவார்கள், நடனம் ஆடுவார்கள். Shalom Aleke. Everybody will start dancing. எல்லாரும் டான்ஸ் ஆட ஆரம்பிப்பார்கள். எத்தனை பேர் இஸ்ரவேலுக்கு வந்தீங்க? இஸ்ரவேல்ல அந்த போட் ரைடு கலிலேயாவுல அந்த போட்ல போகும்போது அந்த பாட்டை போட்டு விடும்போது என்ன டான்ஸ் பா இங்க இருக்கிறவங்க எல்லாம். How if we came to Israel with us and we used to dance like anything in that worship boat on the Sea of Galilee. Automatically you will start dancing. அன்னால டான்ஸே ஆட தெரியாதவங்க கூட ஆட ஆரம்பிச்சிடுவாங்க. Baruch haba. Amen. Baruch haba. Shem Adonai. Shem Adonai. 2007 freedom. 2007 freedomல everybody danced the Hebrew dance. எல்லாரும் அந்த எபிரேயர் அந்த டான்ஸை அவர்கள் செய்தார்கள். 2007 we were all dancing. 2007ல நாம் எல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தோம். 2014 onwards only cry. 2014ல இருந்து வெறும் அழுக. என்ன பிடிச்சதோ தெரியலங்க. 2014ல இருந்து அழுகாச்சு. ஆனா அந்த 7 முடிகிறது. ஆமென். அந்த 7 முடிகிறது. Amen. That 7 is getting over. 2014 to 21 is getting over. Amen. 2014 ல இருந்து 2021 வரைக்கும் முடிகிறது. This July, இந்த ஜூலை the மாதத்துல dancing is going to start again. Amen. அந்த ஆடல் பாடல் மீண்டும் தொடங்குகிறது. Hallelujah. Hallelujah. ஒரு மே மாசம் நம்முடைய ஆட்டம் பாட்டம் எல்லாம் அடங்குச்சு. கடந்த மே மாசத்துல இருந்து நம்ம ஆட்டம் பாட்டம் ஆரம்பித்து விட்டது. Amen. Last May everything was stopped, but from this May everything has started again. How many of you want to say amen? எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீங்க? So the Israelites are saying, how shall we sing the Lord's song in a foreign land? இஸ்ரவேல் ஜனங்க சொல்றாங்க, அந்நிய தேசத்துல நாங்கள் எப்படி தேவனுக்கு பாடல் பாடுவது? Psalm 137 verse 4. சங்கீதம் 137 4ஆம் வசனம். The Israelites are crying. இஸ்ரவேல் ஜனங்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். Psalm 137 verse 1 onwards if you read, சங்கீதம் 137 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்பீர்கள் என்றால், they remembered Zion and they cried in captivity. அவங்க சீயோனை குறித்து ஞாபகம் வைத்து அந்த சிறையிருப்பினால அழுகிறார்கள்.
Lord, ஆண்டவரே we used to come to your church with so much of dancing and joy. ஆண்டவரே எவ்வளவு சந்தோஷத்தோட ஆடல் பாடல் சத்தத்தோடு நாங்க ஆலயத்துக்கு வருவோம். நான் உண்மையா சொல்றேன், சர்ச்சில் ஆராதனை நடக்கும்போது நம்ம எல்லாம் சேர்ந்து சந்தோஷமா ஆடி பாடி களி கூறுவோமே. நாங்க வர்ஷிப்பை வந்து ஆன்லைன்ல போடும்போது எத்தனை பேர் உங்க வீட்டில் டான்ஸ் ஆடினீங்க? ஆடினீங்க? மல்லாக்கா படுத்துக்கிட்டு, காயை வெட்டிக்கிட்டு, துணியை துவைச்சிக்கிட்டு, சாப்பாடு சமைச்சிக்கிட்டு, சோஃபாவில் காலை நீட்டி உட்காந்துக்கிட்டு பாடுங்க பாஸ்டர் பாடுங்க. எல்லாருடைய நடனமும் அப்படியே நின்னு போச்சு. Everyone's dancing was stopped. But God wants to prophesy. ஆனா ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். Your mourning is going to turn into dancing. Amen. உங்கள் சோகம் சந்தோஷமாக மாற போகிறது. Hallelujah. Hallelujah. That is where in Psalm 137 verse 5. அதனால தான் சங்கீதம் 137 ஐந்தாம் வசனத்தில் The Lord looks at Jerusalem and says, எருசலேமை பார்த்து தேவன் சொல்லுகிறார், How will I forget you? நான் உன்னை எப்படி மறப்பேன்? If I forget you, நான் உன்னை மறந்தேன் என்றால் my right hand will forget its work. என் வலது கை தன் வேலை செய்கிறதை மறப்பது போல் இருக்கும். God wants to bring dancing back to you. கர்த்தர் திரும்பவுமாக அந்த நடனத்தை கொண்டு வருகிறார். God wants to bring celebration back to the church. கர்த்தர் ஆலயத்திற்கு மீண்டுமாக சந்தோஷத்தை கொண்டு வருகிறார். Are you ready? நீங்கள் ஆயத்தமா இருக்கீங்களா? சந்தோஷம்னா எங்க நடனம்னாவே சந்தோஷங்க. Amen. Dancing means it's celebration. நடனம்னாவே கொண்டாட்டங்க. Amen. Dancing means it's celebration. யாருக்கெல்லாம் கொண்டாட்டம் வேண்டாம் கையை உயர்த்தி காமிங்க. Amen. How many of you don't want celebration? கொண்டாட்டம் வேணும்ன்றவங்க கையை உயர்த்துங்க பாப்போம். Raise your hands if you want celebration. அப்ப நீங்களாம் டான்ஸ் ஆடணும். That means you have to dance. அது எப்படி? அது அப்படித்தான். சந்தோஷம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வரும். பரீட்சையில் 100க்கு 100 எடுத்துட்டு அந்த பையன் வந்து கர்த்தர் எனக்கு 100க்கு 100 கொடுத்தார் அப்படியே இருப்பான். விக்கெட் எடுத்துட்டா நம்ம கிரிக்கெட் மேட்ச் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க? இந்தியா டான்ஸ் போடுவார் அவரு. Why? It's a jubilation. ஏனா அது ஒரு சந்தோஷத்தின் கொண்டாட்டம். கம்பல் பண்ணி யாரையும் டான்ஸ் ஆட சொல்ல கூடாதுங்க. நீங்க you shouldn't compel anyone to make them dance. உங்களுக்கு டான்ஸ் ஆட பிரியம் இல்ல. If you don't want to dance, கம்முன்னு கிடங்க. just be silent. உங்களுக்கு கொடுக்கப்பட்டது அவ்வளவுதான். It is only that you have received. ஆனா நான் என் ஆண்டவரை என் முழு இதயத்தோட என் முழு பலத்தோட என் முழு ஆத்துமாவோட என் முழு சரீரத்தோட Amen. With my whole heart, with my whole soul and my whole body and with my all my strength, I want to dance and praise. I'm going to give this illustration. I'm going to close. நான் இதை சொல்லி நான் முடிக்க போகிறேன். 2 Samuel chapter 6. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம். David danced before the Lord. தாவீது தேவனுக்கு முன்பாக நடனம் ஆடுகிறார். He was bringing the ark of the covenant of God. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருகிறார். And he was bringing it back to Israel. அதை இஸ்ரவேலுக்கு மீண்டுமாக அதை எடுத்து கொண்டு வருகிறார். Listen very carefully. கவனமாய் கேளுங்கள். In 2 Samuel chapter 6 verses 1 to 6. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 லிருந்து 6 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் He gathers 30,000 people. 30,000 பேர் அவர் கூட்டி சேர்க்கிறார். And he brought the ark of the covenant on a bullock cart. அந்த ஒரு மாட்டு வண்டியின் மேலே அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருகிறார். And as they were bringing it, அதை கொண்டு வந்து கொண்டிருக்கிற வழியில் David danced before it. தாவீது அதற்கு முன்பாக நடனமாடி கொண்டு In verse வருகிறார். 5 you read about it. 5ஆம் வசனத்தில் நீங்கள் அதை வாசிப்பீர்கள். But when it reached the Dagon's field, அந்த தாகோனுடைய அந்த களத்திற்குள் அது வரும் பொழுது something happened there. அந்த இடத்துல ஏதோ ஒரு The காரியம் bullock நடந்தது. cart stumbled. மேல இருந்த உடன்படிக்கை பெட்டி லேசா ஆட ஊசா அத லேசா தொட்டாரு, ஆண்டவர் போட்டாரு. இத பார்த்த உடனே தாவீதுக்கு பயம் வந்துருச்சு. Amen. The cart was shaking and Uzzah he touched it and he was dead on the தாவீது அப்படியே spot. பக்கத்துல இருக்கிற ஓபேதேதோம் வீட்ல வச்சிட்டு, அப்பா பயமாகுதுப்பா, இது என்னப்பா பெட்டி இது, தொட்டாலே டம்மால் நடிக்குது அப்படின்னு வச்சிட்டு ஓடி போயிட்டார். So David was scared and he took the Ark of Covenant to Obed-Edom's house and he kept it there and ran away. But while in Obed-Edom's house, ஏன் ஓபேத்-ஏதோம் வீட்டில் while ஓபேத்-ஏதோம் வீட்டில் இருக்கிற நாட்களில் இருக்கிற நாட்களில்
Something happened. ஏதோ ஒரு காரியம் The Lord நடைபெற்றது. started blessing Obed-Edom. ஆண்டவர் ஓபேத்-ஏதோம் வீட்டை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். David understood. தாவீதுக்கு ஒன்று புரிந்தது. Problem is not with the Ark of the Covenant. பிரச்சனை உடன்படிக்கை பெட்டியில் இல்ல. Problem is how we handle the Ark of the Covenant. பிரச்சனை என்னவென்றால் எப்படி அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு கனத்தை செலுத்துகிறோம் என்பது. உடன்படிக்கை பெட்டியில பிரச்சனை இல்ல. உடன்படிக்கை பெட்டியால ஊசா அடிச்சு சாவல. நம்ம எப்படி அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கணுமோ அப்படி தூக்கி இருந்தா அந்த உடன்படிக்கை பெட்டி ஆடல் பாடலோட உள்ள வந்திருக்கும். The problem was not with the Ark of Covenant. The problem was the way you handle and invite the presence of God by worship and dancing and praising. The Ark of the Covenant is not supposed to be carried on a bullock cart. It is to be carried on the shoulders. உடன்படிக்கை பெட்டி தோள்களின் மேல் சுமக்கப்பட வேண்டியதாய் இருக்கிறது. Last time we tried to bring the ark on a bullock cart. கடந்த விசை நாம் உடன்படிக்கை பெட்டியை ஒரு மாட்டு வண்டியில் கொண்டு வந்தோம். God hates the cow because remember Aaron, he created a golden calf. ஒரு பொன் கண்ணுக்குட்டியை செஞ்சு அதை இஸ்ரவேல் ஜனங்களை வணங்க வச்சிருந்தானே. ஒரு 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 பயங்கரமான அபாமினேஷன் மேல எப்படி பரிசுத்தத்தை கொண்டு வர முடியும்? Amen. God hated that cow because when the Israelites they made a golden calf, so he didn't want the precious presence of God, which is the Ark of the Covenant, to be taken upon the cart. So next time அடுத்த விசை when they brought the Ark of the Covenant, அந்த உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் கொண்டு he வரும்போது made the priest carry the Ark of the Covenant. ஆசாரியர்கள் அதை சுமக்கும்படியாக செய்தார். And in verse 13 13ஆம் வசனத்தில் every 6 steps they walked, ஒவ்வொரு 6 அடிகளும் அவர்கள் நடக்கும்போது in the 7th step அந்த 7வது படியில் they sacrificed a ram, a bull and a fattened calf. ஆமென். அதுல ஒரு மாடையும் கொழுத்த ஆட்டு கடாவையும் பலியிட்டார்கள். கையை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. எந்த மாட்டால பிரச்சனை வந்துச்சோ அந்த மாட்டை அடிச்சிட்டாரு. 7வது ஸ்டெப்ல 6 ஸ்டெப் முடிச்ச உடனே 7வது ஸ்டெப்ல ஒரு சாக்ரிஃபைஸ். எவ்ரி 6 7th ஸ்டெப் ஒரு சாக்ரிஃபைஸ். 6 முடிஞ்ச உடனே ஒரு சாக்ரிஃபைஸ். 6 முடிஞ்ச உடனே சாக்ரிஃபைஸ். After every 6th step, in the 7th step, there was a sacrifice which was given unto the Lord. When the ark was coupled with the sacrifice, celebration became வேற level. Amen. When the ark உடன்படிக்கை பெட்டியும் அந்த பலியும் இணையும் போது கொண்டாட்டம் வேற லெவல்ல மாறிவிட்டது. This time David danced, even his dress was falling down. Amen. இந்த தடவை தாவீது ஆடும் பொழுது அவர் வஸ்திரங்கள் கூட கீழே விழுந்தது. God did not mind it. ஆண்டவர் அதை பொருட்படுத்தவில்லை. He was looking at the heart of jubilation in David. Amen. அவருக்குள்ள இருந்த அந்த கொண்டாட்டத்தின் இருதயத்தை தான் அவர் பார்த்தார். David was not focused on dancing. தாவீது நடனம் ஆடணும் என்பதை அவர் ஃபோக்கஸ் செய்யவில்லை. His focus was on celebrating the entry of God to revive and bless the people of Israel. Amen. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீண்டுமாக அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவதில் அந்த கொண்டாட்டத்தில் அவர் மனதை செலுத்தினார். During the days of Saul, they did not search for the Ark of the Covenant. சவுல் நாட்களில் அந்த உடன்படிக்கை பெட்டி காணா போனது அவங்க தேடவே இல்லை. But David knew this is the secret of my success. Amen. ஆனா தாவீதுக்கு தெரிந்தது இதுதான் என் வெற்றியின் ரகசியம் என்று. The Ark of the Covenant is coming to your house. உடன்படிக்கை பெட்டி உங்க வீட்டுக்கு வருகிறது. Are you ready for the new covenant? நீங்கள் அந்த புதிய உடன்படிக்கைக்கு ஆயத்தமா இருக்கீங்களா? That is Jesus Christ. அதுதான் இயேசு கிறிஸ்து. That is the communion that we take. அதுதான் நாம் எடுக்கிற ராப்போஜனம். New covenant. புதிய உடன்படிக்கை. New wine. புது திராட்சரசம். He is the builder. அவர்தான் உங்களை கட்டி எழுப்புகிறவர். புரிஞ்சிருச்சா? நம்ம எடுக்க போகிற ராபோஜனத்தினுடைய 3 பகுதிகளை உங்களுக்கு இப்பதான் நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சிருக்கேன். Man, I've just preached about the 3 perspectives of the communion. உங்களுக்குள்ள அவர் வரும்போது உங்களை அலங்காரமான மாளிகையாக கட்டி எழுப்புவார். Amen. When he comes inside you, he will build you up as a adorned building. அவர் உங்களுக்குள்ள வரும்போது நீங்க கனி தரும் திராட்சை கொடிகளை போல இருப்பீங்க. When he comes inside, you will be a fruitful vine. நானே மெய்யான திராட்சை செடி. He said, I am the true wine.
நீங்கள் என்னை நிலைத்திருந்தால் மிகுதியான கனிகளை கொடுப்பீர்கள். Amen. If you remain in me, you will be very நாம் fruitful. பேசின 3 காரியங்களும் இயேசுவை குறிக்கிறது. Amen. The 3 things which I spoke, it represents Jesus Christ. உடன்படிக்கை உங்களுக்குள்ள இருந்தால் ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்கும். Amen. When the ark of covenant is inside you, you will have the joy of salvation. All these things denote the new covenant. இது எல்லாமே இந்த புதிய உடன்படிக்கையை குறிக்கிறது. How many of you want Jesus in your heart? எத்தனை பேருக்கு இயேசு இருதயத்தில் How many of you want this new covenant? எத்தனை பேருக்கு இந்த புதிய உடன்படிக்கை வேண்டும்? God says, I am going to rebuild you. ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் உங்களை கட்டுவிக்க I போகிறேன். am going to replant you. நான் உங்களை மறுபடியும் நாட்டப் போகிறேன். I'm going to make you rejoice. மறுபடியும் உங்களை களிகூர செய்ய போகிறேன். The Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், one more time, இன்னும் ஒரு விசை, Virgin Israel, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, you will be built, நீ கட்டப்படுவாய், you will be planted, நீ நாட்டப்படுவாய், you will dance and you will praise me. நீ ஆடல் பாடல் சத்தத்தோடு என்னை துதிப்பாய். The Lord is bringing a great transformation into your family. கர்த்தர் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள்ள ஒரு பெரிய மறுரூபத்தை கொண்டு What வருகிறார். a blessed message God has given us. என்ன ஒரு ஆசீர்வாதமான செய்தியை தேவன் தந்தார். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.